இந்த ஸ்லீப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 2 கேசஸ் இருக்குது. ஒன்று எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்காங்க, இன்னொருத்தவங்க தூங்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த 2 கேஸில் எது மேம் ரொம்ப டேஞ்சரஸ்? இது ரெண்டுமே 2 விதத்தில் டேஞ்சரஸ். ஸ்லீப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இப்போ ரீசெண்ட் டேஸில் எல்லாருமே ரொம்ப காமனாக கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்ட்டு. பட் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 5 hours ஆஃப் ஸ்லீப்பே போதும் அப்படின்னா. ஸோ ஒரு குட் குவாலிட்டி ஸ்லீப் அப்படின்னா எவ்வளோ ஹார்ஸ் நம்ம ஒருத்தவங்க தூங்கணும்? குவான்டிட்டி ஆஃப் ஸ்லீப்பை விட குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பெஞ்சில் உட்காந்து தூங்கி சேரில் உட்காந்து தூங்கி நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து பண்ணுறதால கண்டிப்பாக அது ஒரு ப்ராப்பரான ஸ்லீப் கிடையாது. நைட் ஷிஃப்ட் ஒர்க் போகிறாங்க ஒருத்தங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்? இப்போ நம்ம இப்போ என்ன தான் 12 மணி நேரம் பகலில் தூங்கினாலும் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். இன்னொன்று நம்ம வீட்டில் நம்மளை சுற்றி எல்லோரும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இது போக சன்லைட்டும் வந்துக்கிட்டே இருக்கும் த்ரூ த விண்டோஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ இப்படிங்கும் போது நம்மளுக்கு அந்த நைட்டு கிடைக்கிற ஸ்லீப் நம்மளுக்கு கிடைக்காததால் எல்லா விதமான ஸ்லீப் இஷ்யூஸும் வரும். ஸ்லீப் டிஸார்டர்ட் ப்ரீதிங்கால் வர ஒன் ஆஃப் த காமன் கண்டிஷன்ஸ் ஹைப்பர் டென்ஷன். ஸோ ஹை பிபி சரியாக தூக்கம் இல்லை நைட்டு ரொம்ப கொரட்டை விட்டு ஸ்லீப் அப்போ ப்ரீதிங் அஃபெக்ட் ஆகிற மாதிரி டிஸார்டர்ஸ் OSA இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா இதோட பின்விளைவு ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் ஃபெயிலியர் இதெல்லாம் தான். ப்ராப்பர் ஸ்லீப் இருந்தால் உங்களோட ஆஸ்மா சரியாகவும் வாய்ப்பு இருக்குது, வர்சனாகவும் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது, உங்களோட சிவியர் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் சரியாகவும் வாய்ப்பு இருக்குது, உங்கள் வெயிட் கெயின் கண்ட்ரோல் ஆகும், நீங்கள் நல்லா தூங்க ஆரம்பிக்கணும், தானாக வெயிட் குறையுவீங்க. இது போக உங்கள் பிபியும் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். ஹாய் ஹலோ வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனிக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். நம்மளோட சேனலில் தொடர்ந்து நிறைய ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்ருந்தோம். அண்ட் நம்ம ரீசெண்டாகவே இந்த அலர்ஜிஸ் பற்றி ஒரு டாக்டர்கிட்ட பேசியிருந்தோம், டாக்டர் அபிராமி கென்னடி அப்படின்னு. ஷீ இஸ் அ கன்சல்டன்ட் அலர்ஜிஸ்ட், பல்மனாலஜிஸ்ட் அண்ட் ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட். இந்த ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற இந்த டேர்ம் இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸ்லீப்புக்குலாம் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்களா அப்படின்னு. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் ஸ்லீப் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நிறைய பேர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையாகவே இருக்குது. ஸோ ஸ்லீப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா முதல்ல எத்தனை ஹார்ஸ் ஆஃப் தூங்கணும்? நைட்டு தான் தூங்கணுமா? நைட் ஷிஃப்ட் போறவங்க மார்னிங் தூங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வருது? இந்த ஸ்லீப்னால வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் இன்னைக்கு நம்ம டாக்டர் அபிராமி நம்மளுக்கு பதில் சொல்ல போறாங்க. வாங்க அவங்க கிட்ட போய் பேசலாம். வணக்கம் மேம், எப்படி மேம் இருக்கீங்க? ஐ எம் ஃபைன் மேம். ஸோ இந்த ஸ்லீப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 2 கேசஸ் இருக்குது. ஒன்று எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்காங்க, இன்னொருத்தவங்க தூங்கவே மாட்டேங்கிறாங்க. இந்த 2 கேஸில் எது மேம் ரொம்ப டேஞ்சரஸ்? இது ரெண்டுமே 2 விதத்தில் டேஞ்சரஸ். ஓகே. இப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கோம்னா நம்ம எதுக்கு தூங்குறோம் அந்த மாதிரி அப்படின்னு நம்ம பார்த்தாகணும். வாட் ஆர் வி ட்ரையிங் டு, இது நம்மளுக்கு சைக்கலாஜிக்கல் ரீசன்ஸா இல்லை வேறு ஏதாவது ரீசனா அப்படின்னு கண்டுபிடிச்சி பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது நம்ம ப்ரொடக்டிவிட்டி, நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணுது. இது போக தூங்கவே மாட்டிக்கிறவங்கும் போது கண்டிப்பாக அது நம்ம ஃபுல் பாடியோட மெட்டாபலிசமையே பாதர் பண்ணும், உடம்புல இருக்க ஹார்மோன்ஸை அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஓவராலாக புது நியூ டிசீசஸ்க்கு இதுவே வழிவகுத்து கொடுத்துரும். ஸோ ரெண்டுமே ஜஸ்ட் as பேட். அது ஏன் அப்படின்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். ஓகே. ஸோ இந்த ஸ்லீப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இப்போ ரீசெண்ட் டேஸில் எல்லாருமே ரொம்ப காமனாக கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்ட்டு. பட் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 5 hours ஆஃப் ஸ்லீப்பே போதும் அப்படின்னா. ஸோ ஒரு குட் குவாலிட்டி ஸ்லீப் அப்படின்னா எவ்வளோ ஹார்ஸ் மேம் ஒருத்தங்க தூங்கணும்? குவான்டிட்டி ஆஃப் ஸ்லீப்பை விட குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பெஞ்சில் உட்காந்து தூங்கி சேரில் உட்காந்து தூங்கி நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து பண்ணுறதால கண்டிப்பாக அது ஒரு ப்ராப்பரான ஸ்லீப் கிடையாது. நம்ம 8 மணி நேரம் தான் தூங்கினாலுமே அப்படி தூங்குறதால அது ப்ராப்பர் கிடையாது. இல்லை நைட்டே திரும்ப எந்திரிச்சு ஃபோன் நோண்டிட்டு திரும்ப தூங்குறது, இந்த மாதிரி ஸ்லீப் ஃப்ராக்மெண்ட் ஆகும்போது அதுவுமே குட் குவாலிட்டி ஸ்லீப் கிடையாது. நம்ம ஒரு 5-6 மணி நேரம் தூங்குறோம்னா கூட ஐடியலி 7 to 8 hours. அது நம்மளால் முடியலனாலும் ஒரு 5-6 மணி நேரம் கண்டினியூஸாக நைட் டைமில் தூங்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ அதுதான் நம்மளுக்கு தட் இஸ் வாட் குட் குவாலிட்டி ஸ்லீப் இஸ். குவான்டிட்டி ஃப்ராக்மெண்ட் ஆகாமல் ஃபுல்லாக கம்மி குவான்டிட்டினாலும் குவாலிட்டியாக தூங்கணும். ஓகே. ஸோ அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தூங்குறதா ஒரு குவாலிட்டி ஸ்லீப்பாகவே இருக்கும். ஓகே. ஸோ இந்த 7 to 8 hours ஆஃப் ஒருத்தவங்க தூங்குறாங்க, பட் அவங்க மார்னிங் எந்திரிக்கும் போது அது ஒரு டயர்ட்னஸோட எந்திரிக்கிறாங்கன்னா வாட் கேஸ் தே ஆர் கோயிங் த்ரூ மேம்? இதுக்கு ஒன் ஆஃப் த காமன் ரீசன்ஸ் 7 to 8 hours தூங்கியும் காலையில் டயர்டாக இருக்கிறது ஸ்லீப் டிஸார்டர்ட் ப்ரீதிங் ரொம்ப காமன். ஸ்லீப் டிஸார்டர்ட் ப்ரீதிங்னா நைட்டு தூங்கும் போது நம்ம நெக்கோட மசில்ஸ்லாம் ரொம்ப சாஃப்ட் ஆயிடும். ஸோ என்ன ஆகும்னா மெயினாக இது கொஞ்சம்
குண்டாக இருக்கவங்க ஒபீஸாக இருக்கவங்களுக்கு நிறைய நடக்கும். ஸோ இந்த இடத்துல நிறைய நெக் ஃபேட் இருக்கிறதால, நிறைய நெக் சாஃப்ட் டிஷ்யூ இருக்கிறதால நம்ம படுக்கும்போது இது நெக் மசில்ஸ் எல்லாம் சாஃப்டாக இருக்க போக அந்த ஃபுல் இந்த நெக்கு மாஸ் சாஃப்ட் டிஷ்யூ மாஸுமே போயிட்டு கொலாப்ஸ் ஆகி நம்ம விண்ட் பைப்பை க்ளோஸ் பண்ணி விட்டுறோம். இதனால தான் நம்மளுக்கு கொரட்டை வருது. ஓகே. ஸோ அந்த விண்ட் பைப்பை க்ளோஸ் பண்ணுறதால உள்ளே போகிற ஆக்சிஜனும் கம்மியாகும், வெளியில் வர கார்பன் டை ஆக்சைடும் கம்மியாயிரும். ஸோ குட் குவாலிட்டி ஸ்லீப்பும் இருக்காது, நம்ம பாடிக்கு தேவைப்படுற ஆக்சிஜனும் உள்ளே போகாது. ஸோ காலையில் எந்திரிக்கும் போது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்காது ஆப்வியஸ்லி. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக நம்ம சரியாக மூச்சு விடாமலே இருந்திருக்கோம் இல்லையா? ஸோ காலையில் எந்திரிக்கும் போது பயங்கர டல்லாக தான் இருப்பாங்க. இது போக அலர்ஜிஸும் ஒரு ரீசன். நைட் டைமில் மூக்கு ரொம்ப சிவியராக அடைச்சிருக்கும், இல்லை சிவியர் அலர்ஜிக் ரைனைட்டிஸ் இருக்கும், இல்லைனா நைட் டைமில் ஆஸ்மா அட்டாக் மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸாலேயும் காலையில் எந்திரிக்கும் போது நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. நம்ம எந்திரிச்சிருக்க மாட்டோம், பட் ஆனால் நம்மளோட ப்ரீதிங்கை இது எல்லாமே அஃபெக்ட் பண்ணி ஓவராலாக நம்ம ஸ்லீப்போட குவாலிட்டியை கம்மி பண்ணி காலையில் நம்மளை டல்லாகவே வச்சுருக்கு. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஹை பாப்புலேஷனில் ரொம்ப காமனாக பீப்புள் பண்ணுற மிஸ்டேக், எஸ்பெஷலி when it comes to sleep அப்படின்னா எந்த மிஸ்டேக் மேம் சொல்லுவீங்க? ஐ திங்க் இப்போது நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காமனான இது என்னென்னா, லேட் நைட் வரைக்கும் வெளில சுற்றிட்டு வெளில போய் நம்ம சென்னையோட நைட் லைஃப் வந்து நைட் போய் பார்ட்டி பண்ணுறதில்ல, நடுராத்திரி போய் பிரியாணி சாப்பிட்றது. ஸோ லேட் நைட் ப்ளஸ் ஜங்க் ஃபுட் இது வந்து ஒரு கண்டிப்பாக ஸ்லீப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய மிஸ்டேக். நம்ம அவ்வளோ பெரிய மீல் அவ்வளோ லேட்டாக சாப்பிட்டுட்டு நம்ம படுக்கும் போது அது டைஜஷன்லேருந்து எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. ப்ளஸ் நம்மளால் குவாலிட்டியாக தூங்க முடியாது. ஏன்னா முக்கால்வாசி நைட் நம்ம தூங்கலை முதல்ல. ரெண்டாவது இப்போ இவ்வளோ பெரிய சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணுற வேலையை நம்ம பாடி கொடுத்துருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியாது. அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம ஸ்லீப்பை இது பண்ணோம். ஸோ ஐ திங்க் இந்த நைட் கல்ச்சர் நம்ம சிட்டியை விட்டு போச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே கொஞ்சம் நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ when it comes to நைட் லைஃப் அப்படின்றது நீங்கள் சொன்னீங்க, when it comes to ரைட் ஷிஃப்ட் ஒர்க் போகிறாங்க ஒருத்தங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்? பேசிக்காக ஹியூமன்ஸ் வந்துட்டு டயனல் அனிமல்ஸ். நம்ம வந்து நாக்டர்னல் அனிமல்ஸ். நம்ம பேட்டோ அவுல் மாதிரியோ நைட்டு நம்ம போய் ஹண்ட் பண்ணுறது, இதுதான் பேட் அவுல் பண்ணுறது. நம்மளுக்கு நைட்டில் வேலை கிடையாது. நம்மளோட வேலை சன் இருக்கும் போது தான். எவல்யூஷனாகவே நம்ம ஆதி காலத்துலேருந்தே நம்ம இப்படி தான் இருந்திருக்கோம். பகலில் வேலை பார்த்து நைட்டு தூங்குறது. நம்ம எவல்யூஷனரியாகவே இப்படி இருக்கிறதால நம்ம பாடிக்கு ப்ராப்பரான சிக்னல்ஸ் நம்மளுக்கு இந்த காலையில் டைமில் இருக்க சன்னு கிடைச்சாதான் ஒழுங்காக வரும். ஸோ காலங்காத்தால் நம்மளுக்கு அந்த சன்னு நம்ம மேலே படும்போது நம்ம பாடியோட கிளாக் கரெக்டாக செட் ஆயிரும். கரெக்டாக நம்ம தூங்க போகிற டைமில் வந்துட்டு நம்ம பினியல் கிளாண்ட் வந்து மெலட்டோனின் செக்ரீட் பண்ணும். அந்த மெலட்டோனின்ங்கிற ஹார்மோன் தான் நம்மளை தூங்க வைக்கிறது. ஸோ இது வந்து சாயந்தரம் செக்ரீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து காலையில் கரெக்டான டைமுக்கு மார்னிங்கில் நம்ம மேலே சன்னு படணும். அப்போ தான் நம்ம பாடி கரெக்டாக வேலை பார்க்கும். ஸோ இதை நம்ம கம்ப்ளீட்டாகவே இந்த நார்மல் பயாலஜியே நம்ம நைட் ஷிஃப்ட்டில் மாத்திரம் இல்லையா, ஓவராலாகவே நம்ம ஸ்லீப் குவாலிட்டி ப்ராப்பராக இருக்க போகிறதில்ல. ஸோ நம்ம இப்போ என்ன தான் 12 மணி நேரம் பகலில் தூங்கினாலும் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். இன்னொன்று, நம்ம வீட்டில் நம்மளை சுற்றி எல்லோரும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இது போக சன்லைட்டும் வந்துக்கிட்டே இருக்கும் த்ரூ த விண்டோஸ் அண்ட் எவ்ரி திங். ஸோ இப்படிங்கும் போது நம்மளுக்கு அந்த நைட்டு கிடைக்கிற ஸ்லீப் நம்மளுக்கு கிடைக்காததால் எல்லா விதமான ஸ்லீப் இஷ்யூஸும் வரும். ஸோ நம்ம நைட் ஷிஃப்ட் பண்ணி தான் ஆகணும்னா ஃபியூ திங்ஸ் யூ கேன் கீப் இன் மைண்ட். ஸோ நம்ம வந்து நம்ம ரூம் ஒரு கம்ஃபர்டபுள் என்விரான்மெண்ட்டாக வச்சு நல்லா பிளாக் அவுட் கர்டன்ஸ் எல்லாம் போட்டு நைட்டு மாதிரி இருட்டாக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நம்ம நைட் ஷிஃப்ட்டில் வேலை பார்க்குறோங்கிறதுக்காக நைட்டு போய் ஜங்க் ஃபுட் சாப்பிடாம லைட்டாக சாப்பிட்ணும் நைட்டு வேலை பார்க்குறப்போ. மூணாவது, நம்ம நைட் ஷிஃப்ட் பார்த்து தான் ஆகணும் அப்படின்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு 10 days 15 days அப்படி பார்த்தோம்னா ஒரு அளவுக்கு நம்ம ஸ்லீப் சைக்கிள் மெயின்டைன் பண்ண முடியும். இந்த 2 நாள் நைட் ஷிஃப்ட்டு, அப்புறம் 3 நாள் டே ஷிஃப்ட்டு, 3 நாள் நைட் ஷிஃப்ட்டுங்கும் போது கண்டிப்பாக அது அஃபெக்ட் பண்ண தான் செய்யும். ஸோ இன்னைக்கு எந்த ஒரு லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் வந்தாலும் அவங்க கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னா உங்களோட ஸ்லீப் சைக்கிள் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் சைக்கிள் ஒருத்தவங்க மெயின்டைன் பண்ணணும்னா வாட் ஆர் த மேஜர் திங்ஸ் தட் தே ஷுட் ஃபோக்கஸ்? ப்ராப்பர் ஸ்லீப்க்கான ஃபஸ்ட்டு திங், லைக் ஐ செட், ஏர்லி மார்னிங் சன்லைட். 6 மணி 5 மணி 7 மணி எதுவாக இருந்தாலும் சரி, காலையில் போய் ஒரு சேரை போட்டு பால்கனிலேயாவது உட்காருங்க. உங்களால் வெளில வாக்கிங் போக முடியல, ரன்னிங் போக முடியலன்னா அட்லீஸ்ட் இதை பண்ணுங்கள். உங்கள் விண்டோவாவது திறந்து வச்சு அந்த சன்லைட் உங்கள் மேலே படுற மாதிரி வைக்கணும். இது விட்டமின் டி வர்றது மட்டும் இல்லாமல் இட் வில் ஆல்சோ செட் ஆர் சர்க்கேடியன்றதும். ஓகே, இது ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது போக ஓவராலாக நம்ம டெய்லி எக்ஸசைஸ் இது எல்லாமே வந்துட்டு ஒரு 2 o'clock முன்னாடி வச்சுக்கிறது பெட்டர்.
நைட்டு போக போக லேட்டாக நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப ஸ்டிமுலேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் பண்ணோம்னா, அது நம்ம நம்ம பிரெயினை ரொம்ப ஆக்டிவாகவே வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம ஸ்லீப்பை வந்து இன்னும் தள்ளி போட்டுக்கிட்டே போகும். ஸோ எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டூ இட் பிஃபோர் 2 o'clock. கெஃபீன் எல்லாமே 2 மணிக்கு முன்னாடியே எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவு கம்மியாக எடுத்துக்கோங்க. பட் இஃப் யூ வாண்ட் டு டேக் இட், இஃப் யூ லைக் பிளாக் காஃபி இஸ் அ ரியலி குட் ட்ரிங்க், பட் இட் இஸ் பெட்டர் டு டேக் இட் பிஃபோர் 2 o'clock. ஸோ அப்படிங்கும்போது நம்மளோட ஸ்லீப் சைக்கிள் டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஹெல்ப் பண்ணும். ஈவினிங் சன்லைட், யூஸ்வலாக நிறைய பேர் ஈவினிங் தான் வாக்கிங் போவாங்க பார்க்கில். அதை விட மார்னிங் பண்ணுறது பெட்டர். ஏன்னா ஈவினிங் நம்ம மேலே சன்னு பட நம்ம சர்க்கேடியன் கிளாக்கை திரும்ப அது கன்ஃபியூஸ் பண்ணிவிடும். ஸோ ஈவினிங் சன்லைட் கம்மி பண்ணிவிட்டு மார்னிங் சன்லைட் பெட்டர். ப்ளஸ் வீட்டில் நம்ம ஸ்லீப்பிங் என்விரான்மெண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஓரளவு எல்லோ லைட்ஸ், கம்ஃபர்டிங் லைட்ஸ் வச்சுக்கிறது பெட்டர். ரொம்ப பிரைட் லைட், நம்ம ஒர்க் என்விரான்மெண்ட், நம்ம ஆஃபீஸில் இருக்க மாதிரி ஒயிட் லைட், டியூப் லைட் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா அதுவும் நம்ம ஸ்லீப்புக்கு எடுக்கும். இது போக டிவைஸ் எல்லாத்தையுமே நம்ம தூங்குறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி எடுத்து தனியாக வச்சிடுறது பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, என்ன மாதிரியான காமன் லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒபீஸாக இருக்காங்க ஆர் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது, இதுக்கெல்லாம் வந்து ஸ்லீப் ஒரு மேஜர் ரீசன் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸை வெறும் ஸ்லீப் கரெக்ஷன் மூலமாகவே நம்மளால் பெர்மனெண்ட்டாக க்யூர் பண்ண முடியும்? ஸ்லீப் டிஸார்டர்ட் ப்ரீதிங்கால் வர ஒன் ஆஃப் த காமன் கண்டிஷன்ஸ் ஹைப்பர் டென்ஷன். ஸோ ஹை பிபி வந்துட்டு சரியாக தூக்கம் இல்லை நைட்டு ரொம்ப கொரட்டை விட்டு ஸ்லீப் அப்போ ப்ரீதிங் அஃபெக்ட் ஆகிற மாதிரி டிஸார்டர்ஸ், ஓஎஸ்ஏ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா இதோட பின்விளைவு வந்து ஹைப்பர் டென்ஷன், ஹார்ட் ஃபெயிலியர் இதெல்லாம் தான். நம்ம ஃபஸ்ட்டே இந்த ஸ்லீப்பை நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மோசமான நிலைமைக்கு போகாமல் பார்த்துக்கலாம். இப்போ ஹைப்பர் டென்ஷன் எல்லாமே வந்துருச்சு இதாலனா, நீங்கள் உங்கள் ஸ்லீப் ப்ராப்ளமை ஃபஸ்ட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்க, இந்த ரூட் காஸை நீங்கள் ட்ரீட் பண்ணிங்கனாலே உங்களோட ஹைப்பர் டென்ஷன் இஷ்யூவுமே பெரும்பாலும் சரியாயிரும். இது போக ஒபிசிட்டி இது எல்லாமே லேக் ஆஃப் ஸ்லீப்பால் வரும். அண்ட் நாட் ஜஸ்ட் தேட், இன்ஃபேக்ட் உங்களோட ஆஸ்மா கூட லேக் ஆஃப் ஸ்லீப்பால் ஜாஸ்தி ஆகலாம். ஸோ ஸ்லீப்பை வந்து கரெக்ட் பண்ணுறதுனால ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கிறதுனால, ப்ராப்பர் ஸ்லீப் இருந்தால் உங்களோட ஆஸ்மா சரியாகவும் வாய்ப்பு இருக்குது, ஒர்சனாகவும் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது, உங்களோட சிவியர் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் சரியாகவும் வாய்ப்பு இருக்குது, உங்கள் வெயிட் கெயின் கண்ட்ரோல் ஆகும், நீங்கள் நல்லா தூங்க ஆரம்பிக்கும் போது தானாக வெயிட் குறையுவீங்க. இது போக உங்கள் பிபியும் நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். வெயிட் கெயின் காஸ் ஆகி சுகர் வந்துச்சுனாலும் அதுவுமே உங்கள் கண்ட்ரோல் பெட்டராக இருக்கும் வித் ப்ராப்பர் ஸ்லீப்.